கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் தியானத்துக்கு தேவன் கொடுத்த வார்த்தையானது ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள் பிழைப்பீர்கள். கர்த்தரை தேடினால் பிழைப்பீர்கள் என பிழைக்கும்படியான வழியை கர்த்தரே கூறுகிறார். உங்கள் வாழ்வு சுகித்திருக்கணும்னா என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த நாட்களிலும் உங்களுடைய கவனமும் உங்களுடைய தேடுதலும் எதை நோக்கி இருக்கிறது, எதை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொல்லி கவனிப்பீர்களானால், இன்றைக்கு எல்லா மனிதர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் தேவனை அறியாத மனிதர்களாக இருந்தாலும் எல்லாருடைய தேடுதலும் இந்த பூமிக்குரியதான், இந்த நிகழ்காலத்துக்குரியதாக தேடிக்கொண்டிருக்கிறார்கள். பொன் பொருள் ஆஸ்தி இன்னும் அதிகமாக இருக்கிறதை விட இன்னும் இருக்கிறதிலே திருப்தி இல்லை, இன்னும் அதிகமாய் வேணும் என்று சொல்லி பட்டம் படிப்படியே அடுக்கி கொண்டு போகலாம். அப்படியாக இந்த நிகழ்காலத்துக்குரியதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறதை பார்க்கலாம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று 1 தீமோத்தேயு 6:6 நாங்கள் பார்க்கிறோம். போதும் என்கிற திருப்தி வேண்டும், அதுதான் தேவ பக்தியும் ஆதாயமுமாக இருக்கிறது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏன் தெரியுமா? உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் உங்கள் இருதயமும் இருக்கும் என்று சொல்லி மத்தேயு 6:21 நாங்கள் பார்க்கிறோம். அப்போ நாங்கள் இந்த உலகத்துக்குரியதை, இந்த பூமிக்குரியதை, இந்த நிகழ்காலத்துக்குரிய காரியங்களை நாம் தேடி ஓடும் பொழுது அதிலே தான் எங்களுடைய இருதயம் முழுமையாக இருக்கும் என்பதை தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு சொல்லுகிறது. பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு அவனவனுக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுத்த திறமைகளை வைத்து, அவர்களுக்கு கொடுத்த ஞானத்தை வைத்து அவர்கள் பிரயாசப்பட்டு தேடி தேடி இன்னும் வளங்களை பெருக்குகிறதை நாங்கள் பார்க்கலாம். இதற்கென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர்களும் தங்கள் குடும்பங்களும் தங்கள் பிள்ளைகளும் சுகித்திருக்கும்படியாக செல்வந்தர்களாக வாழும்படி தானே, அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், தாங்கள் பிழைத்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி பிரயாசப்பட்டு தேடி தேடி ஓடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த சுகவாழ்வு சுகித்திருக்க வேண்டும் என்று சொன்னால், சுகவாழ்வு என்று சொல்லும் பொழுது நிம்மதி, சமாதானம், சந்தோஷம் எல்லாம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள் என்றால் ஒரு குறைவும் இல்லாமல் வாழுகிற ஒரு வாழ்க்கை. எல்லாரும் நாங்கள் சொல்லலாம், நாங்கள் எல்லாரும் கர்த்தரை தேடுகிறோம் என்று. ஆனால் நாம் சுகித்திருக்க ஆண்டவரை நாம் எப்படி தேட வேண்டும்? ஆண்டவரை தேடுவது என்று சொன்னால், அவரையே நாங்கள் முழு இருதயத்தோடும் அவரை சார்ந்து தேடுகிறது. சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறான். சங்கீதம் 42:1 என்று நான் நினைக்கிறேன் பார்க்கிறோம். மானானது நீரோடிகளை வாஞ்சித்து கதறுவது போல் என் ஆத்துமா தேவனே உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. அப்படி நாம் வாஞ்சித்து முழு இருதயத்தோடும் அவரை சார்ந்து தேட வேண்டும் என்றுதான் ஆண்டவர் எங்களிடத்திலே எதிர்பார்க்கிற காரியமாக இருக்கிறது. அப்போ உண்மையிலே நாங்கள் சுகித்திருக்க, எங்கள் வாழ்க்கை வளமாக இருக்க, நம்முடைய வளங்கள் பெருக, நாம் உண்மையிலே எதை நாம் தேட வேண்டும் என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை தேடுங்கள், அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை சுகித்திருக்கும், அப்பொழுது நீங்கள் பிழைத்திருப்பீர்கள் என்று. ஹல்லேலூயா! கர்த்தரை தேடுவதே வெற்றியின் ரகசியம் என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். அப்போ கர்த்தரை முழு இருதயத்தோடும் தேடுவீர்களானால், கர்த்தரையும் அவருடைய வல்லமையை நீங்கள் நாடுவீர்களானால், உங்களுடைய வாழ்க்கை சுகித்து சிறப்பாக எந்த குறையுமின்றி ஒரு நன்மையும் குறைவுபடாமல் இருக்க முடியும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு பாருங்கள், எத்தனை பேர் சொத்துக்களை தேடி குவித்து வைத்துவிட்டு படிப்பு, அந்தஸ்து எல்லாம் இருக்கிற மனிதர்களை பார்க்கிறோம். ஆனால் பாருங்கள், அவர்களுடைய வாழ்க்கையிலே திடீரென ஒன்றுமில்லாமல் போகிற காரியங்களை எல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது, நாங்கள் கேள்விப்படுகிறோம். இன்றைக்கு பார்த்திங்கன்னா யுத்தங்கள், வன்முறைகள், இயற்கை அழிவுகள் எல்லாம் பெருகிட்டே இருக்கிறது. எத்தனை காரியங்களை நாங்கள் கடந்து வந்த வாழ்க்கையை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவ்வளவு பெரிய பணக்காரர், செல்வந்தர்களாய் மாட மாளிகையோடு இருந்தவர்கள் ஒரு நொடி பொழுதிலே ஒன்றுமில்லாமல், எதுவுமே இல்லாமல், குடும்பங்களும் இல்லாமல் அவர்களுடைய மற்றவருடைய கையை ஏந்தி நிற்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஹல்லேலூயா! ஆம் அன்பானவர்களே, ஒரு நொடி பொழுதிலே எதுவும் மாறலாம். நாம் கஷ்டப்பட்டு தேடி பிரயாசப்பட்டு சம்பாதித்த அனைத்தையும் இழந்து போகக்கூடும். இதை கேட்கும் பொழுது மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் எது உண்மையிலே எங்களுக்கு நிலையானது, நித்திய ஜீவனை தரக்கூடியது என்பதைத்தான் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். நாம் சம்பாதித்த எல்லாவற்றையும் ஒரு நொடி பொழுதிலே நாம் இழந்து போக
கூடும். எதுவுமே நிரந்தரமானது அல்ல இந்த நிகழ்காலத்திலே. அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுத்துவிடும், ஏன் திருடர்கள் கூட திருடி விடுவார்கள். ஆனால் பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை நீங்கள் சேர்த்து வைப்பீர்களானால் அதுவே உங்களுக்கு நிரந்தரமானது என்பதை நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம் அல்லவா அன்பானவர்களே. இந்த வார்த்தைகள் எவ்வளவு உண்மையானது என்பதை இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்களில் நாங்கள் கேள்விப்படுகிற காரியங்களை பார்க்கும் பொழுது அது உங்களுக்கே புரியும். இங்கே தேவனுடைய சத்திய வார்த்தை எவ்வளவு தெளிவாய் எங்களை எச்சரிக்கிறது அன்பானவர்களே. ஹல்லேலூயா. இந்நாட்களிலே பாருங்கள், திடீரென ஒரு சடுதியிலே மரணங்கள் நிகழ்கிறதை, மரணம் நேரிடுகிறதையும், எல்லா சொத்துக்களையும் சேர்த்து வைத்தவைகள் எல்லாம், ஆளுமைகள், பட்டம், பதவிகள், இதெல்லாம் சில சமயம் நமக்கு தேடின ஒவ்வொருவரும் செல்வந்தர்களுக்கு அது பயனற்று போகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வேதத்திலே ஆண்டவர் ஒரு ஐஸ்வர்யவானை குறித்து ஒரு உவமையை சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கலாம். ஒரு ஐஸ்வர்யவான், ஒருவனுடைய நிலம் அங்கே நன்றாக அந்த நிலத்திலே விளைந்ததான். அப்போ அவன் அந்த எல்லாவற்றையும், அவனுடைய தானியங்களை எல்லாம் அவன் சேர்த்து வைக்கிறதுக்கு அவனுடைய அந்த களஞ்சியத்திலே இடமில்லாதபடியினால் அவன் என்ன செய்கிறான், அதை அனைத்தையும் தான் சேகரித்து வைக்க வேண்டும் என்பதற்காக பிரயாசப்பட்டு அந்த களஞ்சியத்தை இடித்து அவன் பெரிதாக கட்டி அவனுக்கு விளைந்த எல்லா தானியங்களையும் அங்கே சேர்த்து வைத்து அவன் தன் மனதிலே இப்படி நினைக்கிறான், எனக்கு அநேக வருஷங்களுக்கு இது போதக்கூடியதாக இருக்கிறது என்று அவன் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு அங்கே புசித்து குடித்து கொண்டு இருக்கும் பொழுது தேவன் அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். நன்றாய் கவனிங்கள், இது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் அவசியமாக இருக்கிறது. லூக்கா 12ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்று அங்கே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு இப்படி எத்தனை பேர் உழைத்து 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 சம்பாதித்து 4 பரம்பரைக்கு எங்களுக்கு இருக்கிற சொத்து போதும், எங்கள் பிள்ளைகள் எல்லாம் படித்திருக்கிறார்கள் என்று ஒரு இருமாப்போடு வைராக்கியத்தோடு அல்லது ஒரு மிகுந்த சந்தோஷத்தோடு ஒரு குறையுமின்றி வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களாய் இருக்கலாம். அன்பானவர்களே, இங்கே பாருங்கள், இயேசு சுட்டி காட்டுகிற சத்தியத்தை கொஞ்சம் நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். எது உண்மையிலே நிரந்தரமானது, நிலையானது, நித்திய ஜீவனை தரக்கூடியது என்பதை உங்களுக்கு புரியும் அன்பானவர்களே. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது மத்தேயு 16:26, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? பார்த்தீர்களா? எங்களுடைய எல்லாம், உங்களுக்கு ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்குறவங்களுக்கு எல்லாம் நிறைவாக இருக்கலாம், தேவைக்கு அதிகமாக இருக்கலாம், ஆனால் உங்களுடைய ஆத்துமாவை நீங்கள் நஷ்டப்படுத்தினால் அதனாலே லாபம் என்னென்று ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே எது தேவன் விரும்புகிறார் அல்லது நம்முடைய வாழ்க்கை எதிர்காலத்துக்கு, நம்முடைய நித்திய காலத்திற்கு உகந்ததென்றால் பரலோகத்தில் உங்கள் சொத்தை, பரலோகத்திலே நீங்கள் முதலீடு செய்வதுதான் உண்மையான செல்வந்தர்களாக இருக்க முடியும். அதுதான் உண்மையான செல்வந்தர்களுக்கு உரியது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த ஆசீர்வாதம் என்றைக்கும் அழியாது, அது சந்ததி சந்ததியாய் ஆசீர்வாதத்துக்குரியதாக இருக்கிறது அன்பானவர்களே. ஹல்லேலூயா. இன்றைக்கு பாருங்கள், ஒரு கேள்வியை உங்களிடத்திலே நான் வைக்கிறேன். எல்லாம் இருக்கிறது, எல்லா பணம், பண்டம், பொருள் எல்லாம் உங்களுக்கு இருக்கிறது, ஆனால் சந்தோஷம் இருக்கிறதா? நிம்மதி இருக்கிறதா? இன்றைக்கு எத்தனை பேர் நிம்மதியை தேடுகிறார்கள், சந்தோஷத்தை தேடுகிறார்கள் அன்பானவர்களே? அல்லது பாருங்க, படித்து ஒரு டாக்டர் கூட இன்றைக்கு தன்னுடைய பிள்ளைக்கோ தானோ ஒரு வியாதி வந்து சுகம் வர வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய கிருபை அவர்களுக்கு வேணும். அவர்களால் அதை மாற்றக்கூட முடிகிறதா? இன்றைக்கு பாருங்கள், எவ்வளவு பணத்தோடு வாழ்கிறவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு வியாதி வர அதை சுகப்படுத்த முடியாது. அவர்களுடைய பொன் பொருள், அவர்களுடைய உழைப்புகள், அவர்களுடைய சொத்துக்களினால் அதை மாற்ற முடிகிறதா? இல்லை, ஜீவனை இழந்து போகிறார்கள். ஏன் பாருங்கள், நீங்கள் கூட எல்லாவற்றையும் ஓடி ஓடி சேர்த்து வைத்துவிட்டு இன்றைக்கு உடல்நல குறைவினால், உடல் பலவீனங்களினால் எதையும் அனுபவிக்க முடியாதபடி வேதனையோடு இருக்கிறீர்களா? கவலைகளோடு இருக்கிறீர்களா?
உங்களுக்கு எதிராக எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நீங்கள் இருந்தாலும், உங்களுக்கு எதிராக எது எழும்பி இருந்தாலும், ஒரு வேதனைகள், கவலைகள், பயங்கள், எப்படி இந்த காலத்தை நான் கடந்து போகிறேன் என்ற பயத்தோடு இருக்கிறீர்களா? முதலாவது வேதம் சொல்லுகிறது, தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கூட்டி கொடுக்கப்படும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அன்பானவர்களே, ஹல்லேலூயா! அவருடைய நீதியையும் தேவனையும் அவருடைய சமூகத்தையும் நீங்கள் தேடுவீர்களானால் கர்த்தர் உங்களை பிழைக்க பண்ணுவார். ஹல்லேலூயா! அவர் கிருபையுள்ள தேவன். உங்களுடைய ஆத்துமாவை தப்பிவித்து நித்தியமாக உங்களுடைய வாழ்க்கையை அவர் சுகித்திருக்க செய்வார். பார்த்தீங்கன்னு சொன்னால், வேதத்தில் இன்னொரு மனுஷனை நான் காண்பிக்கிறேன். தானியேலை பார்த்தீங்கன்னு சொன்னால், தானியேலுடைய காலத்திலே அங்கே அதாவது ராஜாவை தவிர வேறு யாரையும் அங்கே சேவிக்கக்கூடாது என்ற ஒரு சட்டம் பிறப்பித்த போது கூட தானியேல் என்ன செய்கிறார் என்று சொன்னால், 3 வேளையும் வழமை போல தேவனுடைய சமூகத்தை நாங்கள் தேடினார் என்று நாங்கள் பார்க்கிறோம். என்ன நடந்தது? அவரை சிங்கத்தின் குகையிலே போட்டார்கள். ஆனால் கர்த்தரோ சிங்கத்தின் வாய்களை கட்டி தானியேலை அங்கே தப்புவித்து அவருடைய ஆத்துமாவை பிழைக்க பண்ணினார் என்று நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா? ஹல்லேலூயா! அதுதான் சங்கீதக்காரன் சங்கீதம் 34:10 சொல்லப்படுகிறது, சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினி கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுவோருக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாதென்று. ஹல்லேலூயா! இவ்வளவு அருமையான வார்த்தை அன்பானவர்களே. கர்த்தரை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறார். தானியேலை போல, தாவீதை போல வாஞ்சித்து முழு ஆத்துமாவோடும் கர்த்தரை நீங்கள் தேடுவீர்களானால் நிச்சயமாய் நீங்கள் கண்டடைவீர்கள். ஹல்லேலூயா! கர்த்தருடைய வல்லமையை தேடுகிறவர்கள் அதை பெற்றுக்கொள்வார்கள். அன்பானவர்களே, பாருங்கள், கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கரமாம் அவரை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும், ஒருவர் மேலும், அவரை தேடுகிற எல்லார் மேலும் நன்மைக்கு ஏதுவாக அவருடைய கரம் இருக்கிறதா? இன்னொரு வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு யாவும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று வேதம் சொல்லுகிற அவருடைய கண்கள் அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நோக்கமாய் இருக்கிறதாம். அன்பானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான ஜனங்களே, நம்முடைய வாழ்க்கையில் என்ன தேவைகளும் இருக்கலாம். உங்களுக்கு எதிராக போராட்டங்கள், துன்பங்கள் கொடும் காற்றாய் எழும்பி அடிக்கக்கூடும். அன்பானவர்களே, அப்படி பெருங்காற்றாய் அடித்தாலும் அதன் மத்தியிலும் நீங்கள் கர்த்தரையும் தேவனுடைய நீதியையும் அவருடைய சமூகத்தையும் நித்தமும் தேடுவீர்களானால் கிருபையுள்ள தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சுகித்திருக்கவும், உங்களுடைய குடும்பம் சுகித்து ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியோடு வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை அருளுவார். உங்கள் ஆத்துமா வாழ்கிறது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்கும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.